ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பத்தி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள்: 1 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு. ரெண்டத்தையும் எடுத்து கழுவி ஒரு பாத்திரத்துல 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். 2-3 குத்து முருங்கைக்கீரையை உருவிப்போம். இப்போ ஊற வச்ச பருப்பை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்தாச்சு. பருப்பு இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. அதோட நாம் சேர்க்கறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 7-8 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு போல் ஒரு 5-6 தான் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு 1/4 துண்டு அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துப்போம். நம்ம உருவி வச்ச கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம அதை சேர்த்துப்போம். ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி ஒன்றா பிசைஞ்சு விட்டுடணும். பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம உருண்டை தயார் பண்ணிட வேண்டியதுதான். உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெயை தடவி அந்த உருண்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இட்லி குக்கரில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வைங்க போதும். இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையும் வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். குழம்பு தாளித்து விட்டுடலாம். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து ஊற வச்சுட்டேன். ஏற்கனவே ஊற வச்சு கரைசி வச்சுருக்கேன். மசாலா ரெடி பண்ண தண்ணியையும் கொஞ்சம் கலந்து வச்சுக்கோங்க. இந்த பருப்பு இது பண்ணிடணும், அதை வச்சுக்கோங்க. இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் பாத்திரத்தில். இதுக்கு நான் வெந்தயம் தான் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. நீங்களும் வெந்தயமே யூஸ் பண்ணுங்கள். வெந்தயம் நல்லா பொரியுது. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதோட பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பாருங்க, நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம், ஒரு அரை பதத்துக்கு வதக்கினா போதும். அப்போதான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும். ஓகே, தக்காளி அரை பதத்துக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். சீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த போல் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கியாச்சு. இப்போ கரைசி வச்சுருந்த புளி தண்ணி ப்ளஸ் அந்த பருப்பு அரைச்சி வச்சுருந்ததை கழுவி அதில் ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன், குழம்புக்கு தேவையான அளவு. இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஓகே, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த உருண்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். உருண்டையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பு எரியட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். பாருங்கள், கரையவே இல்லை, நல்லா இருக்கும் குழம்பு.